ஹராம் என் ஹலால் என்னென்று பார்ப்போமா? ஆதம் நபி அவர்கள் பிறந்த நாளிலிருந்து இருவரை ஹராம் ஹலால் என்று அல்லாஹ் குறிப்பிடப்பட்டுள்ளான். அந்த ஹராம் ஹலால்களை என்னென்று பார்க்கலாமா? வாங்கள். சாப்பாட்டில் மட்டும் ஹராம் ஹலால் குடித்தின்றா போராது, நீங்கள் போடும் நடத்தை, பாவனை, இக்கட்டு, ஆடை, ஓதும் குர்ஆன், அதுக்கடுத்து நீங்கள் செய்யும் காரியங்களையும் கூட ஹராம் ஹலால் இருப்பது உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிந்து கொள்ள டிவியில் பாருங்கள். பாடங்களை கற்றுக் கொடுக்க போகும் மாணவர்களுக்கு ஆசான்கள், இதுக்கடுத்து இங்கே முக்கியமான கிப்லா மூனையும் பாதுகாக்கக்கூடிய சக்தியும் முஸ்லிம்களுக்கும். இதில் குர்ஆன்களை கண்ட இடங்கள் வைக்காமல் பாதுகாப்பை தூக்கி நம்ம மேல் உயரத்தில் வைக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் ஜனாசாக்களை சுமந்து கொண்டு போக வேண்டும். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு இஸ்லாத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ்க்காக தலை குனிஞ்சு நம்ம தொழுகையை தொழுக வேண்டும். உறுதி இல்லாத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்கு நம்ம தொழாமல் இருக்க முடியும். புனிதமான இடங்களை நம்ம பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகை அர்த்தங்களை நம்ம தெரிந்து தொழுக வேண்டும். நம்ம தொழுகை பொய்யாக இருந்தால் அந்த தொழுகை நம்ம தொழாமல் இருக்கலாமே. இதுக்கு மட்டுமில்லாமல் நம்ம உறுதியாக அல்லாஹ்விடம் தொழுது உண்மையான ஈமான் கொண்டு அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும். இதேவேளை நான் உங்கள் ஃபஸ்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். புது